என்னுடைய முதல் கண்டி பேச்சிலுமே இந்த காவேரி வைகை குண்டாறு அந்த நதிநீர் இணைப்பு திட்டத்திற்கு உரிய நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்க வேண்டும். ஏன்னா அது தென்னக ரயில் நதிகள் இணைப்புங்கிறது ஒரு முக்கியமானது. விவசாயத்துக்கு மட்டுமில்லாது குறிப்பிட்ட கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-16 மாவட்டங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லி நான் முதல் கன்னி பேச்சில் பேசியிருந்தேன். அதன் பிறகு நான் மறுபடியும் நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுதும் இது திட்டத்தை அறிவிச்சிருக்கிறீங்க. எங்களுடைய மாநில அரசு பொறுத்த வரைக்கும் அதுக்கு திட்டத்துக்கு உண்டான முடிஞ்ச வரைக்கும் கடுமையான நிதி நெருக்கடி இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு. இருந்த போதிலும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அதுக்குண்டான நிதியை ஒதுக்கி அது வேலை நடந்துட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா இது நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற நதி மாத்திரம் கிடையாது. நீங்கள் மற்ற ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கிற எல்லா நதிகளும் இணைச்சாதான் வருடம் முழுவதும் இந்த காவேரி வைகை குண்டாறு இதில் உங்களுக்கு தண்ணி வரும் உங்களுக்கு. அதனால் அது மாத்திரம் இல்லை, இது பெரிய திட்டனால மாநில அரசு மாத்திரனால அவங்க நிதி நிதி பத்தாது. கண்டிப்பாக ஒன்றிய அரசுடைய பங்களிப்பும் நிதியும் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் பேச தொடர்ந்து குரல் கொடுப்பேன். திருச்சியிலிருந்து மலிவு விலை உணவகம் திருச்சி விமான நிலையத்தில் சென்னையில் தூங்கிட்டாங்க. அது விஷயமா கோரிக்கை கொடுத்துருக்கு. பட் என்னன்னா அவங்க விஷயம் மெட்ரோ பெரிய அந்த மெட்ரோஸ் இருக்கிற அந்த மாநகராட்சியிலேருந்து, அதாவது சென்னை உங்களுக்கு பாம்பே டெல்லி மாதிரி தான் பண்ணியிருக்கிறாங்க. திருச்சி போன்ற அடுத்த கட்ட டயர் 2 ஏர்போர்ட்ஸுக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி நாங்கள் அது கோரிக்கை வச்சிருக்கோம். சார், இப்போ நீங்கள் தனியார் மையத்துக்கு திருச்சி ஏர்போர்ட்டு கூட தனியார் மையத்தை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்க. கொஞ்சம் முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் அவர் பேசும்போது தனியாக ஆதரவு. இதில் இது தயவுசெய்து இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு 2 நிமிஷம். அதாவது தனியார் மயம் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன். நான் இதில் என்ன விஷயம்னா, ஏன் தனியார் மயம் வேணும்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே ப்ரைவேட்டைசேஷன் ஆன ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைதராபாத் ஏர்போர்ட்டு, பெங்களூர் ஏர்போர்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, அங்கே சேவைகள் நல்லா இருக்குது. அதனால் இது எல்லாமே நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணிட வேண்டியன்னு சொல்லிட்டு அவங்க மக்கள் சில பேர் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் பாதி பேர் அதை விரும்புகிறாங்க அவங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான், நீங்கள் இப்போ நம்ம உங்களுக்கு தெரியும், திருச்சி இந்த விமான விரிவாக்கத்துக்கு இந்த ஓடுதல் விரிவாக்கத்துக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ இந்த ஒரு 8 மாதம் கடுமையான முயற்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு முடிஞ்சு இனி ஒரு 3 ஹெக்டேர் தான் பாக்கி இருக்கு ஓடுதலத்துக்கு. ஆனால் நிலங்களை கொடுத்தவங்க நிறைய பேர் சாதாரண விவசாயிங்க, நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட பாரம்பரியமாக வச்சிருந்தது விவசாய நிலமாக இருக்கலாம், சொந்த அவங்க வீடாக இருக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, சில பேர் கொடுக்க இஷ்டம் கிடையாது. ஆனால் இது பொது நலனுக்காண்டி நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் நம்ம வாங்குறோம், வாங்கிட்டு பொது நலன்னு சொல்கிறோம் நம்ம. ஆனால் இது எல்லாத்தையும் வாங்கி தனியாக அதுக்கப்புறம் ஒரு தனி நபர்கிட்ட கொடுக்குற, ஒரு அதானியோ ஒரு அம்பானியோ ஒரு தனிநபர்கிட்ட கொடுக்குறது அது கூடாது. அதே நேரத்தில் நீங்கள் விமான சேவை தனியார் ப்ரைவேட்டைசேஷன் ஆனதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, இதே விமான நிலையங்கள் இப்போது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கட்டுப்பாடு இருக்கிற இந்த நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற நீங்கள் அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் இதில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஏர்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் யார்? ஒன்றிய அரசு. அப்போ என்னன்னா, இது போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு ஐயோ ப்ரைவேட்டைஸ் ஆகிட்டா பெட்டராச்சு, நல்லா இருக்குமே, அப்போ ஏஐ இந்த மாதிரி பப்ளிக் செக்டர்லேருந்து எடுத்துடணும்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலை யார் உருவாக்குறாங்க? ஒன்றிய அரசு தான். அதே நேரத்தில் என்னென்னா, ஜனங்களை நான் வழியை புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் பெங்களூரு, நீங்கள் ஹைதராபாடு மற்ற ப்ரைவேட் ஏர்போர்ட்ஸ் போனால் சர்வீஸ் நல்லா தான் இருக்குது, பெட்டராக தான் இருக்குது. பட் அதுதான் ஒரு இறுதி தீர்வு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பப்ளிக் செக்டர் ஏஐ போன்ற இவங்க நிர்வாகத்தில் இருக்கிற ஏர்போர்ட்ஸையும் சிறப்பாக செயல்படுங்கிறது அது ஒன்றிய அரசு அந்த கடமை எடுத்து செய்யணும். அதுக்குண்டான நிதி ஒதுக்கணும், அது இன்னும் எஃபிஷியன்சியை கொண்டு வரணும். அது இல்லாமல் மொத்தத்தில் ப்ரைவேட்டு கொடுத்துரும், அவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை கிடையாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் சாதாரண அவங்க பாரம்பரியமாக வச்சு சொத்தெல்லாம் எது கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு இன்னொன்று இருக்குது. நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் போனதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே திருச்சி ஏர்போர்ட் யூஸ் பண்ணுறவங்களே கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே நடுத்தர ஏழை வீட்டுக்காரங்க, எல்லாம் மிடில் ஈஸ்ட்டு. நீங்கள் அமெரிக்க நாடுகளுக்கு சாதாரண இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு வரனா கூட ஒரு ஆட்டோ கூட செலவு எல்லாம் பெட்டியை தூக்கிட்டு இழுத்துட்டு நடந்து வர்றாங்க. அவனுக்கு ஒரு 200 300 சாப்பாடு கூட என்ன, வீட்டில் சாப்பாடு புளியோதரை சாப்பாடை கட்டிட்டு வந்துடுறாங்க. அதில் ஒரு 200 300 மிச்சப்படுத்தல வர்றாங்க. நீங்கள் ப்ரைவேட்டுக்காரனுக்கு நீங்கள் ஏர்போர்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா அவன் போடுற ஃபேர் தான். காஃபி 300 போடுவான், 200 போடுவான். எதிர்தலை திடீர்னு உங்களுக்கு யூசேஜ் சார்ஜஸ் நிறைய கட்டணங்கள் கொண்டு வரோம். 1000 2000 கொடுவோம். கட்டண செலவுகள் கூட உங்களுக்கு. அப்போவே நீங்கள் கேட்க முடியாது. நீங்கள் என்னென்னா,
அதனால தான் என்ன சொன்னால் ப்ரைவேட்டைசேஷன் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து இறுதி தேர்வுக்கு இது தீர்வு கிடையாது நான் சொல்லுவேன். நான் இறுதி தீர்வு கிடையாது. பட் அதே வேளையில் நீங்கள் வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணால் நல்லது தானே அப்படின்னு சொல்லுவேன். அவங்களோட இதை நான் மறுக்கலை. நான் அவங்களுக்கு காரணங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட் ஆஃபீஸ் போகும்போது அதுக்கு பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் பப்ளிக் செக்டரில் இருக்கிற இந்த ஏர்போர்ட்ஸுமே நல்லா செயல்படணும். அதற்கு வந்து ஒன்றிய அரசு வந்து அது முயற்சி எடுக்கணும். நீங்கள் அந்த காரணம் நம்ம சொல்கிறோம். நம்ம பேட்டரி கார் வந்து 1 கிலோமீட்டர் நடந்து வராங்க. நீங்கள் தான் சொன்னீங்க ட்ராலியோட வராங்க. பேட்டரி கார் நீங்கள் இந்த ஏர்போர்ட் ஆரம்பித்த பிறகு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் சொல்லும்போது நடந்து அங்கேருந்து வரவங்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு பஸ் விட்டுருந்தாங்க. நான் முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட பஸ் இன்றைக்கி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கு வரும்போதும் நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸே 10 பஸ் வந்து இங்கே இருக்கிறவங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் கூட்டு போகிறதுக்கு வந்து அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். அதே நேரத்தில் வந்து என்னென்னா உங்களுக்கு இங்கே திருச்சி மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க அனைத்து ஏர்போர்ட்டில் பொறுத்த வரைக்கும் உள்ள வரைக்கும் கீழே வரைக்கும் ஆட்டோ வரக்கூடாத ஒரு இது இருக்குது. சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. திருச்சிக்கு போகிற அதை நம்ம தளர்க்க முடியாதுன்றது. அதே நேரத்தில் என்னென்னா நீங்கள் சொல்கிற பேட்டரி கார் பொறுத்த வரைக்கும் இங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளே சொல்லியிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வயசானவங்க சில பேர் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது பேட்டரி கார் சீக்கிரமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிச்சு நான் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் கஸ்டம்ஸ் ரிலேட்டட் சில இஷ்யூஸ் இருந்தது. அதையுமே நான் கிட்டத்தட்ட அந்த 2 மாதத்துக்கு முன்னாடி பேசி அந்த அதிகாரிகிட்ட பேசி தயவுசெய்து திருச்சிக்குன்னு இந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, அதை மாற்றணும். நம்ம சமூக வலைதளங்கள் இது மாதிரி நிறைய நெகட்டிவ் மெசேஜ் போயிட்டு இருக்கு திருச்சினா, அதனால் அதை மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய பாசிட்டிவ் சில ஃபீட்பேக் வந்திருக்கு. முன்னாடி மாதிரி கிடையாதுன்னு சொல்லி ஃபீட்பேக் வந்திருக்கு. ஏன்னா பஸ்ஸை விட்டு இறங்கி வந்தாங்கன்னா திருப்பி நம்ம டெர்மினல் என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரதுக்கு வயசானவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக தான் மெயினாக அதுக்காண்டி அந்த பஸ் வசதி ஏற்பாடு பண்ணணும். உள்ளுக்குள்ளே சார் இல்லை உள்ளுக்குள்ளே சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே தான் நான் அந்த பகி சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்களா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் நான் கேட்டிருக்கிறனால கண்டிப்பாக சேருன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க. தஞ்சூர் டு மதுரை வயா புதுக்கோட்டை ரயில்வே ட்ராக் எந்த லெவலில் சார்? நீங்கள் தஞ்சாவூர் டு மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை இது வந்து ரயில்வேஸ் வந்து ஒன்றிய அரசு வந்து அப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட். அது அப்ரூவ் பண்ணி அவங்களுடைய ரயில்வேஸோட பிங்க் புக்குன்னு ஒன்று இருக்குது, அதிலே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபேக்ட் என்னுடைய கன்னி பேச்சில் நான் சொல்லியிருந்தேன். நான் எப்படி அந்த நதிநீர் இணைப்பு காவேரி வை குண்டாறு இதை பேசுகிறனோ அதே மாதிரி இந்த திட்டமை பொறுத்த ரயில்வே திட்டம் பொறுத்தவரை முக்கியமான திட்டம். அது பின்தங்கிய புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை பகுதிகளுக்கு வந்து வளர்ச்சிக்கு வந்து முக்கியமாக இருக்குது, தேவைப்படுற ஒரு திட்டம்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். நான் தற்செயலாக இந்த தடவை ரயில்வே பட்ஜெட் அந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் மானிய கோரிக்கையில் பேசும்போது அதிகாரிகள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சினா அந்த தஞ்சாவூர் மதுரை வயா புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை அந்த திட்டத்துக்கு உண்டான ஃபைலே காணுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபைலே காணுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைல் காணோன்னா அப்போ அந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் அது கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. எனக்கு தூக்கி வாரிப்பட்டு சார் எப்படி சார் ஃபைலை காணாமன்னு சொல்லுவீங்கன்னு. இல்லை சார் ஃபைல் காணணும்னா கம்ப்ளீட்டாக அப்போ நாங்கள் அதை கேன்சல் பண்ணியிருப்போம், கேன்சல் பண்ணால் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்ன முக்கியமான திட்டம் சார். அது எங்களுடைய ஜனங்க எதிர்பார்த்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி அப்புறம் அன்றைக்கி நான் நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன். நான் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புதுக்கோட்டை கந்தரவக்கோட்டை மக்களுக்காண்டி இந்த திட்டத்தை நீங்கள் ரிவைவ் பண்ணணும், ரீஅப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் நான் பேசியிருந்தேன். அமைச்சரோட நேரடியாக பேசியிருந்தேன். ஆனால் அது வந்து அடுத்த வர காலங்களில் வந்து அது கிட்டத்தட்ட அது அப்ரூவ் ஆன திட்டம் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு கேன்சல் மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டியதான். கண்டிப்பாக அந்த முயற்சியில் கண்டிப்பாக இருக்கணும். திருச்சிக்கு அடுத்த டெவலப்மெண்ட் நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க சார்? திருச்சி டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எம்பியாக பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸு ஏர்போர்ட்டு ஹைவேஸு இது போன்ற விஷயங்கள் என்னோடய பங்களிப்பு இருக்கலாம். ஜிகானர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷமாக அது பிரச்சனை இருந்தது. இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. உங்களுக்கு ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த இடத்த அவங்க தானம் கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இன் பிரின்சிபல் ஒத்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் அதை வந்து சர்வே பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அவங்க ஓகே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இப்போது அது வந்து என்னென்னா எனக்கு அவங்க அதிகாரிகள் பேசும்போது அதுக்கு வந்து நம்ம தென்னக ரயில்வேயும் சரி நகாயும் சரி 2 பேருக்கும் வந்து பொறுத்த வரைக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த அமைச்சர் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் நம்முடைய அவர் நகாய் சார்ந்த அமைச்சர் அவர் திரு நிதின் கட்கரி அவருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அது வேலையில் வந்து இப்போ சர்வேயெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல சர்வே பண்ணிட்டாங்க. அது வேலையிலே இன்னைக்கு சில மாதங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் ரோடு பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். நான் அவருமே அந்த கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும்னு அந்த ஆர்வத்தில் இருக்கிறாரு. இருந்த போதிலும் சில தடங்கள் இருக்குது. அதுவுமே பொறுத்த வரைக்கும் அது அந்த தடைகளெல்லாம் நீக்கிட்டு கண்டிப்பாக அந்த சர்வீஸ் ரோடு எல்லா ஜனங்கள் கேட்குற மாதிரி அந்த சர்வீஸ் ரோடு வர்றதுக்கு உண்டான முயற்சி கண்டிப்பாக நான் எடுப்பேன். நான் தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து முதல் நடத்தக்கூடிய நாடகம் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படிங்க தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் வந்து நடத்துறது முதல் நடத்தக்கூடிய நாடகம் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அவர் சகோதரர் அண்ணாமலை டெய்லி ஒரு ட்ராமா போட்டுட்ருக்கிறாரு. திடீர் சாட்டைகள் அடிச்சுக்கிறாரு, திடீர்னு கண்ணிக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர் தான் ட்ராமா பண்ணிகிட்ருக்கிறாரு. இது வந்து எப்படின்னா அரசியலை கடந்து நான் இன்னொன்று சொல்கிறேங்க. நான் தொகுதி மறுசீரமைப்புங்கிறது வந்து அவர் உள்துறை அமைச்சர் அவர் அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, தொகுதியை குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில்
தொகுதியில் கூட்டும் போது இப்போ நமக்கு 543 லோக்சபா சீட் இருக்குது, அதை கூட்ட போகிறாங்க. அது கூட்டும் போது கிட்டத்தட்ட 800 சீட்ஸ் வச்சு கூட்ட போகிறாங்க. அப்படி கூட்டும் பொழுது இன்றைக்கி ஜனத்தொகை அடிப்படையில் வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு 1 சீட்டு 2 சீட்டு வேணால் கூடும். ஆனால் இன்றைக்கி 79-80 சீட்டு இருக்குது. உத்தரப்பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் 140 சீட் கிடைக்கும். கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும். உங்களுக்கு பீகாருக்கு இரட்டிப்பாகும், இங்கே மகாராஷ்டிராவுக்கு இரட்டிப்பாகும், ராஜஸ்தானுக்கு இரட்டிப்பாகும். அவங்களுக்கு கூடுதலாக 30-40 விழுக்காடு 50 விழுக்காடு, சில மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் 70 விழுக்காடு 80 விழுக்காடு உங்களுக்கு எண்ணிக்கை கூடுங்க. ஆனால் நமக்கு வந்து 1-2 தான். புதுவை உட்பட 40 சீட்டு வச்சுக்கிட்டு சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய அன்றைக்கி அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடச்சின்னு வச்சுக்கோங்க, நாடாளுமன்றத்தில் ஒரு பில் பாஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுற நம்மளுடைய இது தேவை கிடையாது. அவங்ககிட்ட அந்த எண்ணிக்கை இருக்கும். அந்த எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை நமக்கு குறைஞ்சதுனா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா எங்கெல்லாம் ஜனத்தொகையை குறைச்சி மாநிலங்கள் வளர்ந்து நாட்டுக்கு வந்து அவங்களுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்துருக்காங்களோ இந்த மாநிலங்கள் தண்டிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதே நேரத்தில் ஜனத்தொகையை குறைக்காமல் இன்றைக்கி 2 மடங்கு 3 மடங்குல வளர்ந்து இன்றைக்கி நம்மளுடைய நிதி பொறுத்த எங்கே போகுது? நீங்கள் நம்மளுடைய நிதி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் வளர்ந்த மாநிலங்கள், உங்கள் நிதி வந்து வளராத மாநிலங்களுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. எங்கே போகுது இந்த நிதி பொறுத்து? நம்மளுடைய நிதி பீகாருக்கு, யூபிக்கு எல்லாம் போன்ற வட மாநிலங்களுக்கு போகுது. போயிட்டு நாளைக்கு தொகுதியும் பொறுத்து இதுலேயும் நம்மளை தண்டிச்சு வச்சுக்கோங்க, நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்காது நமக்கு. நாளைக்கு நம்மளே தேவையில்லை, தென் மாநிலங்களே தேவையில்லை. அவங்களே வந்து எந்த முடிவு எடுப்பாங்க, நீங்கள் சொல்கிறீங்க நிதி வரமாட்டேங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இனி காலங்காலமாக இது வந்துடுறது பெரிய பின்னடை உருவாக்கிறோம். இது வந்து பாஜக தவிர்த்து இன்றைக்கி இந்த தொகுதி மறு சீரமைப்புக்கு வந்து முதல்வர் எடுத்த முடிவுக்கு வந்து பாஜகவை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை இயக்கங்களும், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்கள் வளர்ந்த மாநிலங்கள், நீங்கள் தென் மாநிலம் மாத்திரம் சொல்லாதீங்க, நீங்கள் சில வடக்கில் இருக்க சில மாநிலங்களும் அவங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்தி இந்த மாதிரி நம்மள மாதிரி இருக்கிறாங்க. வளர்ந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அரசியலை கடந்து இது மக்களை பாதிக்கிற, மாநிலங்களை பாதிக்கிற விஷயம் அது. இதில் போய் நீங்கள் வந்து அவர் அமித்ஷா சொல்லிட்டாரு என்ன சொன்னார்? அவர் குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் கேட்குறோம், பார்லிமெண்ட்டில் நாங்கள் கேட்குறோம், நீ குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க. அதே நேரத்தில் கூடும்போது நம்முடைய தமிழ்நாடுடைய பங்கு கிட்டத்தட்ட 7.2%. 543 தொகுதிகளில், நாடாளுமன்ற தொகுதிகள், லோக்சபா சீட்டில் நம்முடைய ஷேர் வந்து 7.18%. அதாவது 39 தொகுதிகள். நீ கூட்டும் பொழுது இந்த ஷேர் இருக்குது பார்த்தீங்களா 7.18%. இது குறைக்கக்கூடாது நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு பதில் வரல. அதுக்கு நானும் டெல்லியில் இருக்கிற மீடியா கிட்ட பேசுகிறேன். அவங்க கேட்குறாங்க, அமித்ஷா தானே சொல்லிட்டாரு, அப்புறம் ஏன் கலாட்டா பண்ணுறீங்க, அப்புறம் இதெல்லாம் கந்தடிப்பு நாடகம், நீங்கள் ஒரு ட்ராமா போடுறீங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், இதுக்கு அவர் அமித்ஷா பதில் சொல்லியிருக்கிறாரா? தமிழ்நாடுடைய பங்கு 7.2% வச்சுக்கோங்க, 7.2%, 543 சீட்டில். அது நீங்கள் 800 கூட்டும் போது எங்களுடைய ஷேர் 7.2% நீங்கள் குறைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதுக்கு பதில் உத்தரவாதம் கொடுப்பாரா அமைச்சர்? இதுக்கு பதில் கிடையாது. சார், அசம்பிளி எலெக்ஷன் பார்ட்டிஸ் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, அதிமுக ஸ்ட்ராட்டஜி? நாங்கள் தொடர்ந்து வந்து சில மக்கள் சார்ந்த சில விஷயங்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற நான் ஒரு எம்பியாக இந்த பகுதியில் நான் இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். நான் அங்கங்கே தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இயக்க பணிகள், அதாவது மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை வந்து முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறதா, தமிழக அரசு கொண்டு போகிறதா கொண்டு போயிட்டு தான் இருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் வேறொன்று கூடாது ஒரே காரணம், கால் பதிச்சிடக்கூடாது ஒரே காரணத்துக்காண்டி தான் நாங்கள் திமுக கூட்டணியில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட இது 8வது வருஷம் அந்த கூட்டணி தொடர்ந்துருக்கோம். இந்த கூட்டணி வலுவாக இருக்குது. மேற்கொண்டு இந்த கூட்டணி தொடர்ந்து தான் நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்ந்து நீடிச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு வருடம் எங்களுடைய இயக்கத் தலைவர் வைகோ பொறுத்த வரைக்கும் அது நீதிமன்றத்தில் கூட அதுக்கு வந்து முறையிட்டு தான் இருக்கிறாரு. அதை கண்டிப்பாக நீக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான காரணங்கள் இப்போ கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் அவங்க அதில் அவங்களோட நிலைப்பாடு, அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. நம்ம தேங்க்யூ சார். தேங்க்யூ.